ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் வாங்குறதுல 5 க்ரைட்டீரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 க்ரைட்டீரியாவில் ஒரு க்ரைட்டீரியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னைக்கு 2வது க்ரைட்டீரியா பார்க்க போவோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கம் லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தங்கம் வாங்குறதுல 2வது க்ரைட்டீரியா. ஓகே, நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரே ப்ரைஸ் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் வெறும் செல்லிங் ப்ரைஸ் மட்டும்தான். நீங்கள் திரும்பவும் விற்கிற, அதாவது பைபேக், திரும்பவும் விற்கக்கூடிய ப்ரைஸு அவங்க டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. ஓகே, ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வாங்குகிற ப்ரைஸை நம்ம விலை குறவாக இருக்குது, மார்க்கெட்டை விட இவங்கக்கிட்ட விலை குறவாக இருக்குது, அவங்கக்கிட்ட விலை குறவாக இருக்குது. எக்ஸாம்பிள், ஷாப் ஏல விலை குறவாக இருக்குது, ஷாப் பியில் விலை குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம அதை வாங்கிடுவோம். ஆனால் திரும்பவும் விற்கும் பொழுது அவங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட விற்றது விலை குறவாக தான். அதனால் மார்க்கெட் ப்ரைஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸுக்கு தான் நீங்கள் திரும்பவும் விற்க வேண்டிய இருக்கும். அந்த பொருளை வேறு எந்த கடைகளையும் நீங்கள் விற்க முடியாது. ஷாப் ஏல வாங்கினீங்கன்னா ஷாப் ஏல தான் விற்கணும், ஷாப் பியில் வாங்கினீங்கன்னா ஷாப் பியில் தான் விற்கணும். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப ஹையாகவே இருக்கும். 25லேருந்து 40% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா தங்கம் எங்கே வாங்கினாலும் அது ஒரே விலை தான் நினைப்பாங்க. அடுத்து எந்த இடத்துல விலை குறைவாக இருக்கோ அந்த இடத்துல வாங்கினா லாபம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. நிறைய பேர்த்துக்கு தங்கம் வாங்குறது இந்த மாதிரி ஹிடன் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் கரெக்டான நிறுவனத்தில் கரெக்டான டீலர்ஸோட அட்வைஸ் கேட்டு தங்கம் வாங்கணும். ஸோ நாங்கள் பப்ளிக் கோல்டில் உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து டீட்டெயிலான தங்க ப்ரைஸை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்து டிரான்ஸ்பேரண்டான பைபேக் ப்ரைஸும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பப்ளிக் கோல்டில் வாங்குறது உங்களுக்கு சிறப்பு. ஸோ இன்றைக்கி 2வது க்ரைட்டீரியா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் 3வது க்ரைட்டீரியா பற்றி தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேலும் மேலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்கள் ரத்னம் பப்ளிக் கோல்ட்.